இந்த மாதிரி பை செல் ட்ரேடிங்ல கம்பெனிக்கு ஜீரோ ப்ராஃபிட். சில கம்பெனிஸ் அவங்க எம்ப்ளாயிஸ்க்கும் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஷேர் பிரைஸ் ஏன் ஒரு செகண்டுக்கும் மேல போகுது, சில ஷேர் பிரைஸ் கீழே வருது? வணக்கம் அனைவருக்கும். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆனா ஷேர் மார்க்கெட்ல அப்படி என்னதான் நடக்குது, ஏன் இந்த பிரைஸ் ஏறி இறங்குது, இப்படி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல ஷேர் மார்க்கெட் எப்படி இயங்குது, ஷேர்னா என்ன, ஷேர் பிரைஸ் எப்படி டிட்டர்மைன் ஆகுது, நம்ம எப்படி ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கலாம், இப்படி பல கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரை சிம்பிளா எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ ஷேர் மார்க்கெட்டை பத்தி ஒரு ஹை லெவலாவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டீடைல்டாவும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஹை லெவலா பார்ப்போம். இப்போ உங்க கையில கொஞ்சம் ஃபண்ட் இருக்கு, நீங்க ஓன் பண்ற ஃபண்ட்ஸ் இருக்கு, நீங்க அந்த ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. சோ இன்வெஸ்ட்மெண்ட் டிஃபரெண்ட் அசெட் கிளாஸஸ்ல பண்ணலாம். சோ அசெட் கிளாஸஸ் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கலாம்னா, நீங்க கமாடிட்டிஸ் அதாவது கோல்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க ரியல் எஸ்டேட் ஒரு லேண்ட் வாங்கி போடலாம், அப்படி இல்லாட்டி நீங்க ஸ்டாக்ஸ்ங்கிற அசெட் கிளாஸ்லயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம இந்த வீடியோஸ்ல ஃபுல்லா ஸ்டாக்ஸை பத்தி மட்டும் தான் பேச போறோம். ஓகே, இப்போ நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நார்மலா என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு கம்பெனியை எடுத்துட்டு அந்த கம்பெனில இருக்க ஷேர்ஸ்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. நீங்க இப்ப அந்த கம்பெனில ஒரு குறிப்பிட்ட ஷேர்ஸை வாங்கிட்டீங்கன்னு வச்சுப்போம். சோ நீங்க அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஆவறீங்க. இப்போ அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ நீங்க அந்த குறிப்பிட்ட ஷேர் வச்சிருக்கும் போது அந்த ஷேரோட மதிப்பும் இன்க்ரீஸ் ஆகும். சின்ன எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்போ ஒரு கோல்டு வச்சிருக்கீங்க, ஒரு பவுண்ட்ல நீங்க கோல்டு உங்க கையில வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்போ கோல்டு காசு இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு அந்த கோல்டு மதிப்பும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அதே மாதிரி தான் ஷேரும். பட் ஷேர் ஒரு பிசிக்கல் குட்ஸ் கிடையாது, அது ஒரு டிஜிட்டல் குட்ஸ் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். நீங்க ஷேர் ஓன் பண்றீங்க, அந்த ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட வேல்யூ, உங்களோட பண மதிப்பும் அதுல இன்க்ரீஸ் ஆகுது. அதே தான் ஆப்போசிட்ல, இப்போ அந்த ஷேர் பிரைஸ் கம்மியாச்சுன்னா உங்ககிட்ட இருக்க பண மதிப்பு, அந்த ஷேரோட மதிப்பும் கம்மியாகுது. சோ ஹை லெவலா பார்க்க போறீங்கன்னா ஷேர் மார்க்கெட்னா இவ்வளவுதான் கான்செப்ட். ஒரு கம்பெனி ஷேரை நீங்க ஓன் பண்றீங்க, அந்த ஷேர் பிரைஸை பொறுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண காசு உயரலாம் இல்லாட்டி கீழையும் போகலாம். இப்போ நீங்க வாங்கின ஷேர்ஸை எப்ப வேணாலும் வித்துக்கலாம். இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட். இப்போ கொஞ்சம் டீடைல்டா போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு என்ன இருக்கலாம்னா, ஓகே ஒரு கம்பெனில நான் ஷேர் வாங்க போறேன், அது எந்த மாதிரி கம்பெனியா இருக்கலாம்? சும்மா சின்ன கம்பெனி, எந்த சின்ன கம்பெனிலாம் நம்ம ஷேர்ஸ் வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டா இல்லை. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பிசினஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். சோ ஒரு கம்பெனிக்கு ஒரு ஸ்பெசிபிக் பிசினஸ் ஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டுமே அந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். சோ அதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். இப்போ நார்மலா டிஃபரெண்ட் பிசினஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹை லெவலா நீங்க ஒரு 5 விதமா நீங்க பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, ஒரு ஸ்மால் பிசினஸ். உங்க பக்கத்து வீட்டுல சில பெட்டி கடைகள் இருக்கும் இல்லையா? சோ அது ஒரு ஸ்மால் பிசினஸ். அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கலாம்னா, இப்போ ஒரு பிரதர்ஸ் இல்லாட்டி கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமா ஒரு கடை வைக்கலாம், இல்லாட்டி ஒரு தியேட்டரை ஓன் பண்ணலாம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ்க்குள்ள வருவாங்க. மூணாவது என்ன பார்க்கலாம்னா, சில ஃப்ரீலான்சர்ஸ், சில சோல் ப்ரொப்ரியேட்டர், அதாவது ஒரு 1% கம்பெனி மாதிரி இருக்கும், அவங்க தான் சிங்கிள் ஓனர். சோ அவங்க ஒரு தனி கம்பெனி ஸ்ட்ரக்சர்லயும் வச்சிருக்கலாம், இல்லாட்டி ஃப்ரீலான்சிங் ரிலேட்டடா ஒர்க்கும் பண்ணலாம். அப்படி சோல் ப்ரொப்ரியேட்டர்னு சொல்றது தனி பிசினஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் வர்றதுதான் கொஞ்சம் பெரிய பெரிய கம்பெனிஸ். சோ பெரிய கம்பெனிஸ் நார்மலா 2 ஸ்ட்ரக்சர்ல இருக்கலாம். ஒன்னு பிரைவேட் லிமிடெட், இன்னொன்னு பப்ளிக் லிமிடெட். அப்படி என்ன இந்த பிரைவேட் லிமிடெடுக்கும் பப்ளிக் லிமிடெடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், எப்படி இந்த கம்பெனிஸ் ஷேர்ஸ்குள்ள இன்வால்வ் ஆகுதுன்றது பார்ப்போம். சோ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறது இப்போ பிரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் மட்டும். ஃபர்ஸ்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் எடுத்துக்கும். அதுல நீங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறீங்க, சோகோ. சோ நார்மலா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க சில கண்டிஷன்ஸ் இருக்கு. மினிமம் ஷேர் ஹோல்டர் இவ்வளவு இருக்கணும், மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டர் இவ்வளவு இருக்கலாம். சோ மினிமம் ஷேர் ஹோல்டர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா அட்லீஸ்ட் மினிமம் 2 ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் 2 டைரக்டர்ஸ் தான் ஆக்சுவல் மேண்டேட்டரி கண்டிஷன். சோ இங்க ஷேர்ஸ்ங்கிறது அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் நீங்க எடுத்துக்கலாம். சோ வர்ற லாபத்திலையும் இந்த ஷேர்ஸை பொறுத்து அவங்களுக்கு நிறைய லாபம் வரலாம், இன்னொருத்தருக்கு கம்மியான லாபம் வரலாம். சோ ஹை லெவலா ஷேர் ஹோல்டர்ஸ்ங்கிற கான்செப்ட் இதுதான். சோ யார் ஷேர் ஹோல்டர்ஸா இருப்பா இந்த பிரைவேட் கம்பெனிஸ்ல பார்க்கும்போது, நார்மலா அந்த போர்ட் டைரக்டர்ஸ் இல்லாட்டி அந்த ஃபவுண்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கண்டிப்பா கொஞ்சம் ஷேர்ஸ் வச்சிருப்பாங்க. சில கம்பெனிஸ் அவங்க எம்ப்ளாயிஸ்க்கும் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு லாயல் எம்ப்ளாயிஸ் இருக்கும்போது அவங்களுக்கும் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. மூணாவது வர்றதுதான் இன்வெஸ்டர்ஸ். இப்போ அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் எடுத்துப்போம். சோ நார்மலா எந்த ஒரு பெரிய கம்பெனி எடுத்தாலும் அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கேபிட்டல் தேவைப்படுது, அதாவது முதலீட்டு பணம் கொஞ்சம் தேவைப்படுது. சோ நார்மலா எப்படி கேபிட்டல் ரைஸ் பண்ணுவாங்க கம்பெனிஸ்னா, 2 விதமா ரைஸ் பண்ணலாம். ஒன்னு டெப்ட் கேபிட்டல், இன்னொன்னு ஈக்விட்டி கேபிட்டல். சோ டெப்ட் கேபிட்டல்னா ஒன்னும் இல்ல, பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. சோ பேங்க் கொஞ்சம் லோன்ஸ் இந்த கம்பெனி கொடுக்குறாங்க. சோ அது மூலமா அந்த கம்பெனிஸ் எக்ஸ்பேண்ட் ஆக பார்ப்பாங்க. பட் பேங்க்குமே ஒரு லிமிடெட் காசு தான் கொடுக்குறாங்க. சோ அதனால தான் சில கம்பெனிஸ் செகண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போறாங்க. அது என்ன ஆப்ஷன்னா, ஈக்விட்டி கேபிட்டல், அதாவது ஷேர்ஸ் மூலமா இன்வெஸ்டர்ஸ் இன்வைட் பண்றாங்க. சோ சில பெரிய இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்க டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருப்பாங்க. சில பேர் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, சில பேர் வெஞ்சர் கேபிட்டல் ஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க. சோ ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பாத்துக்கிட்டீங்கன்னா நார்மலா நீங்களோ நானோ
டைரக்டா போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் லிமிட் இருக்கும். அவங்களுக்குன்னு கரெக்டா ஒரு 200 ஷேர் ஹோல்டர்ஸ் தான் மேக்ஸிமம் வச்சிருப்பாங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல மில்லியனர்ஸ், நல்ல கோடீஸ்வரங்களை பார்த்து இன்வைட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண இன்வைட் பண்ணுவாங்க. ஓகே, இது எல்லாமே ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அண்ட் ஜோகோ வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்கு. சரி, இப்போ ஒரு கம்பெனி வந்து டெப்ட் கேபிட்டல் மூலமா கொஞ்சம் கடன் வாங்கி வச்சிருக்காங்க. பிரைவேட்டா சில இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த கம்பெனி இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகணுங்கிற போது அவங்களுக்கு வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் தேவைப்படுறாங்க. சோ அந்த டைம்ல தான் ஒரு கம்பெனி வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாறுது. சோ நிறைய டைம்ல என்ன பாப்பீங்கன்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்து அந்த கம்பெனி பப்ளிக்கா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனில என்னென்ன கண்டிஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மினிமம் 7 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் அன்லிமிடெட் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கலாம். இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்ல தான் நீங்களோ நானோ இன்வெஸ்ட் பண்ணலாம். எந்த ஒரு ரீட்டைல் பப்ளிக் பீப்புளும் இந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ இப்போ நம்மளுக்கு ஒன்னு கிளியர் ஆயிருச்சு, ஏன் ஒரு கம்பெனி பிரைவேட் கம்பெனி ஒரு பப்ளிக் கம்பெனியா போகுது. ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் அவங்களுக்கு வந்து கேபிட்டல் ரைஸ் பண்றதுக்கு தான். பப்ளிக் இன்வெஸ்ட் பண்ற காசை வச்சு அவங்க வந்து அவங்க பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு ரீசனா இருக்கும். ரெண்டாவது ரீசன் என்ன இருக்கலாம்னா அவங்க ரீச்சும் நல்லாவே இருக்கும். இப்போ ஒரு கம்பெனி பப்ளிக்கா ஆகும்போது நிறைய இன்வெஸ்டருக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும், அந்த பிசினஸுமே எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இதனாலேயே நிறைய கம்பெனிஸ் பிரைவேட்ல இருந்து பப்ளிக் ஸ்ட்ரக்சருக்கு மாறுறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குன்னு பார்ப்போம். இப்ப நீங்க ஒரு கம்பெனில ஷேர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்கும். அதாவது கம்பெனில நார்மலா சில எலெக்ஷன்ஸ் இல்லாட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் பண்ணுவாங்க. போர்ட் மெம்பர்ஸ் யாரு, சேர்மன் எப்படி எலெக்ட் பண்றது, இந்த மாதிரி முக்கியமான டெசிஷன்ஸ்ல நீங்களும் பங்கு பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு டிவைடன்ஸோ இல்ல கொஞ்சம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும். அதாவது ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது நார்மலா அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு டிவைடன்ட் ஒன்னு கொடுப்பாங்க. இது மேண்டேட்டரி கிடையாது, பட் நிறைய நல்லா பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு கம்பெனியோட மேக்ஸிமம் ஷேர்ஸ் அந்த ஃபவுண்டர்ஸ் இல்லாட்டி அந்த இன்வெஸ்டர்ஸ், மெயின் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்களே அவங்க தான் வச்சிருப்பாங்க. சோ டிவைடன்ஸ் வந்து அவங்களுக்கு எப்பவுமே பிரிச்சு கொடுக்கும்போது நீங்களும் ஒரு ஷேர்ஸ் அந்த கம்பெனி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் காசு வரும். சோ உங்களுக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அப்புறம் நார்மலா ஒரு ரீட்டைல் ஷேர் ஹோல்டரா இருக்கும்போது நீங்க எப்ப வேணாலும் அந்த ஷேர்ஸை வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். வேற ஒரு பார்ட்டிக்கு நீங்க விற்கவும் செஞ்சுக்கலாம். சோ இதுதான் நார்மலா ரோல்ஸ் ஆஃப் அ ஷேர் ஹோல்டர். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஒரு பாயிண்ட் ரொம்ப கிளியர் ஆயிருச்சு. நம்ம ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா அந்த கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருந்தா மட்டுமே உங்களால அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது ஷேர் மார்க்கெட் மூலமா இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் அந்த கம்பெனில கொஞ்சம் ஷேர்ஸ் வச்சிருப்பாங்க, அதுல குறிப்பிட்ட ஷேர்ஸ் நீங்க வாங்க போறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन இருக்கலாம், எப்படி ஒரு பப்ளிக் கம்பெனிக்கு ஷேர்ஸ் டிட்டர்மைன் பண்றாங்க, அந்த ஷேரோட காசையும் எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க, இப்படி ஒரு क्वेश्चंस உங்களுக்கு இருக்கலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற எக்ஸாம்பிள் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அங்க வந்து என்ன டிட்டர்மைன் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1 கோடி ஷேர்ஸ் எங்க கம்பெனில இருக்கு, ஒரு ஷேருக்கும் 10 ரூபாய். இதை யாரு டிட்டர்மைன் பண்றா? ஒரு கம்பெனியால அவங்க தன்னிச்சையாவே இதுதான் எங்களுடைய ஷேர் கவுண்ட், இதுதான் எங்க ஷேர் பிரைஸ் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ண முடியும்னா இல்ல. சோ நார்மலா ஒரு கம்பெனி வந்து எப்ப பப்ளிக்கா மாறுதோ அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு ஒன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ ஒரு டேட்டும் செட் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு தான் அந்த கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட்ல என்டர் ஆகுது. சோ அப்படி ஒரு கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட்ல என்டர் ஆகும்போது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெகுலேட்டிங் பாடிஸ், சோ அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த ஷேர் கவுண்ட், இந்த ஷேர் பிரைஸ் டிட்டர்மைன் பண்றாங்க. மெயினா ஒரு கம்பெனிக்கு ஒரு கோல் இருக்கும் இல்லையா, இவ்வளவு கேபிட்டல் வந்து நான் வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அதை பொறுத்தும் இந்த பங்கு பிரிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. சோ நார்மலா இந்த ஷேர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்டே டிட்டர்மைன் பண்ணி வச்சிருவாங்க ஒரு கம்பெனி வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது. அடுத்த முக்கியமான பாயிண்ட் நீங்க கவனிக்க வேண்டியது, இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து 1 கோடி ஷேர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த 1 கோடி ஷேர்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு தான். ஆனா சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்து அவங்க வந்து ஷேர் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. பட் நார்மலா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு 1 கோடி ஷேர்ஸ் இருக்குன்னா அந்த 1 கோடி ஷேர்ஸை வச்சு தான் ட்ரேடிங் எல்லாமே நடக்கும். இப்போ நிறைய பேர் அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண வராங்கன்னு உடனே அடுத்த நாளே அந்த ஷேர்ஸ் கவுண்ட் 2 கோடி ஷேர்ஸ் அப்படின்லாம் சேஞ்ச் ஆக போறது இல்ல. சோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கவுண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த ஷேர் பிரைஸ் வந்து மேலையும் கீழையும் போயிட்டு இருக்கும். நிறைய பேர் வரும்போது ஷேர் பிரைஸ் மேல போகும், நிறைய பேர் செல் பண்ணி வெளியே போகும்போது ஷேர் பிரைஸ் கம்மியாகும். ஆனா அந்த ஷேர் கவுண்ட் மேக்ஸிமம் ஸ்டேஜ்ல ஃபிக்ஸ்ட் தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து என்ன இருக்கலாம்னா, இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியை டிசைட் பண்ணிட்டேன், ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி மேல நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். நான் அந்த கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டரா இருக்க போறேன். டைரக்டா நம்ம அந்த பப்ளிக் கம்பெனில போய் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா அப்படி முடியாது. நார்மலா இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணணும்னா அவங்க ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்க கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணணும். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பேர்லேயே இருக்கு, ஒரு ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விடுறதுக்கு, விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் யூஸ் ஆகிறது தான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிறைய இருக்கு. இந்தியாவில் மொத்தம் 23 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. பட் நார்மலா நீங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு ஞாபகம் வர்றது வந்து
ஒரு NSE இல்லாட்டி ஒரு BSE, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்ல பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். பட் டோட்டலா 23 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. பட் டிஃபரெண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து டிஃபரெண்ட் கமாடிட்டிஸ் இல்ல வேற ப்ராடக்ட்ஸ் அவங்க ட்ரேட் பண்ணிப்பாங்க. பட் ஹை லெவலா இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் ட்ரேட் பண்றதுக்கு இந்த 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல தான் மேக்ஸிமம் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்லாட்டி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சோ இப்போ ஒரு ஸ்டெப் நம்மளுக்கு கிளியரா இருக்கு. ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்றது வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல. நெக்ஸ்ட் क्वेश्चन, நீங்க டைரக்டா ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு நான் வந்து ட்ரேட் பண்ணிரலாமா அப்படின்னு கேட்டா அப்படியும் முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஒரு brokerage firm அப்படின்னு ஒன்னு டிசைட் பண்ணணும். சோ இந்த brokerage firmsக்கு எக்ஸாம்பிள் என்னலாம் பாத்தீங்கன்னா ஜீரோ தான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஒரு நல்ல brokerage firm. க்ரோ இருக்கு, இல்லாட்டி பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா HDFC செக்யூரிட்டிஸ் இருக்கு, ICICIலயும் அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இப்படி டிஃபரெண்ட் brokerage firms இருக்கு. சோ நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க brokerage firm மூலமா தான் போகணும். இந்த brokerage firmோட வேலை மெயினா ஃபர்ஸ்ட் உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அப்லோட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்க ஒரு வேலிடான பர்சன் சொல்லிட்டு அந்த KYC ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க. சோ அதுலயும் ஒரு ரெகுலேஷன்ஸ் வருது. பிளஸ் அவங்களுக்கு தான் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல டைரக்டா ட்ரேட் பண்றதுக்கு ஆக்சஸும் இருக்கு. சோ நீங்க கண்டிப்பா ஒரு brokerage firm வழியா தான் வரீங்க. அவங்க நார்மலா என்ன பண்றாங்கன்னா ஒரு 2 அக்கவுண்டும் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மும் கொடுப்பாங்க. இந்த அக்கவுண்ட்ஸ் என்னதெல்லாம்னா டிமேட் அக்கவுண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். டிமேட்னா என்னது? டிமெட்டீரியலைஸ்ட் அக்கவுண்ட். இப்போ நீங்க ஷேர்ஸ் வாங்குறீங்க, அந்த ஷேர்ஸ் வந்து ஒரு பிசிக்கல் ப்ராடக்ட் கிடையாது, அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு குட்ஸ் தான். சோ அதை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் டிமேட். இப்போ நீங்க ஒரு 10 கம்பெனில ஷேர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த டிமேட் அக்கவுண்ட்ல போய் பார்த்தா தெரியும். உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே அந்த டிமேட் அக்கவுண்ட்ல பாத்துக்கலாம். சோ டிமேட் அக்கவுண்ட்ங்கிறது வந்து இந்த brokerage firms வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது உங்களுக்கு கிரியேட் பண்றது ட்ரேடிங் அக்கவுண்ட். சோ ட்ரேடிங் அக்கவுண்ட் எதுக்குன்னா நீங்க பேங்க்ல தான் எல்லா காசையும் வச்சிருக்கீங்க. அந்த பேங்க்ல இருக்க காசை வச்சுதான் நீங்க வந்து ஒரு ஷேரை வாங்குறீங்க. இப்ப ஷேரை விற்கும் போதும் அதுல இருக்க காசு வந்து அந்த பேங்க் அக்கவுண்ட்ல தான் போகுது. சோ அதுக்கு நீங்க ஒரு அக்கவுண்ட் வேணும். அந்த அக்கவுண்ட் பேர் தான் ட்ரேடிங் அக்கவுண்ட். சோ ட்ரேடிங் அக்கவுண்ட் வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட் கூட லிங்க் ஆயிருக்கும். நீங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்க பேங்க்ல இருக்க காசு அந்த ட்ரேடிங் அக்கவுண்ட் யூஸ் பண்ணிக்கும். இதையுமே மேக்ஸிமம் brokerage firms வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. மூணாவது அவங்க ப்ரொவைட் பண்றது ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இப்ப நீங்க ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்களே எல்லா டிசிஷன்ஸும் எடுத்துக்கலாம். அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இன்டெகிரேட் ஆயிருக்கும்னு வச்சுப்போம். அதாவது அதுல இருக்க பிரைஸ் எல்லாமே அந்த பிளாட்ஃபார்ம்ல லிஸ்ட் ஆகும். அது சின்ன மொபைல் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி இருக்கலாம். சோ நீங்க அந்த மொபைல் அப்ளிகேஷன்ல போயிட்டு ஏதாவது ஒரு கம்பெனி ஷேரை செலக்ட் பண்ணிட்டு நீங்க வாங்கவும் விற்கவும் செஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி brokerage firms வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது ஒரு நல்ல brokerage firm செலக்ட் பண்ணி அதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அது மூலமா தான் உங்க ஷேர் மார்க்கெட்டிங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். சோ ஒரு ஷேர் மார்க்கெட்ல நார்மலா நடக்கிறது இவ்வளவுதான். ஷேர்ஸை வாங்குவீங்க, ஷேர்ஸை விப்பீங்க. இந்த டிரான்சாக்ஷன்ஸ் தான் உள்ள நடக்க போகுது. இன்னொரு முக்கியமான கொஸ்டின், இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும். ஷேர் பிரைஸ் ஏன் ஒரு செகண்டுக்கும் மேல போகுது, சில ஷேர் பிரைஸ் கீழே வருது, யார் கண்ட்ரோல் பண்றா, யாராவது பின்னாடி இருந்து ரீசெட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற क्वेश्चंस உங்களுக்கு வரும். இது நடக்கிறது எல்லாமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல நடக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளா இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த பிக்சரை பாத்துக்கோங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு ஸ்டாக்குக்குமே 2 புக்ஸ் வச்சுப்பாங்க. ஒன்னு வந்து பை புக், இன்னொன்னு வந்து செல் புக் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம போன எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் 100 ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. சோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது நார்மலா நிறைய பேருக்கு அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு 3 பேர் அந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு இருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் அந்த ஸ்டாக்கை வித்துடலாம்னு இருக்காங்க. ஈவன் தோ அந்த கம்பெனி நல்லா பண்ணாலும் ஒருவேளை அந்த விக்கிறவர் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் ஆல்ரெடி பார்த்துட்டாரு அப்படிங்கிற போது அவங்க வந்து விற்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஓகே, இந்த சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும்னா அது பின்னாடி ஒரு ப்ரோக்ராம் உட்கார்ந்துருக்கும். அந்த ப்ரோக்ராம் தான் எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். இதுல கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல், நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு செல்லர் இருக்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். அதே மாதிரி தான் நீங்க ஒரு ஸ்டாக்கை விற்கணும்னா கண்டிப்பா ஒரு பையர் இருந்தா மட்டுமே அந்த ஸ்டாக்கை விற்க முடியும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஒரு கம்பெனிக்கு ஷேர் கவுண்ட்ங்கிறது ஃபிக்ஸ்ட். இங்க நம்ம 1 கோடி ஷேர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். 1 கோடி ஷேருக்கு மேல கண்டிப்பா போகவே போகாது. இப்போ அந்த 1 கோடி ஷேர்ல யாராவது ஒருத்தர் வந்து ஒரு 1000 ஷேர்ஸ் விற்கணும்னா 1000 ஷேர்ஸ் வாங்கக்கூடிய ஒருத்தர் அந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டுமே அந்த ஷேர்ஸ் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். இது வந்து ரூல் நம்பர் 1. ரெண்டாவது ரூல், இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், இந்த அல்காரிதம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்னா ஒரு ஃபேர் ட்ரேட் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபேர் ட்ரேட்னா நார்மலா என்னதுன்னா, இப்ப நிறைய பேர் ஒரு ஷேரை வாங்கணும்னு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து அந்த ஷேரை விற்கணும்னு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அந்த கொஞ்சம் பேர்ல ஒருத்தர் வந்து நிறைய காசுக்கு விற்கணும்னு ஆசைப்படுறாரு, ஒருத்தர் வந்து கொஞ்சம் கம்மியான காசுக்கு விற்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு ஃபேர் ட்ரேடுங்கிறது ஒருத்தர் வாங்கும்போது அவங்களுக்கு யாரு கம்மியா ஒரு ஷேரை விற்கிறாங்களோ அவங்கள மேட்ச் பண்ணி விடுறதுதான் ஒரு ஃபேர் ட்ரேட். இதுதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் பண்ணும். பட் இது எல்லாமே பேக்ரவுண்ட்ல நடக்கும். சோ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல ரொம்ப தெரியாது. இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப எல்லாமே மார்க்கெட் தான் டிசைட் பண்ணுதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. இப்ப நீங்க ஒரு ஷேர்ல வாங்கணும்னாலும் விற்கணும்னாலும்
ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து மார்க்கெட் ஆர்டர். சோ மார்க்கெட் ஆர்டர்ங்கிறது வந்து மார்க்கெட்டே பிரைஸ் டிட்டர்மைன் பண்ணிக்கும். சோ எந்த பிரைஸ் அந்த மார்க்கெட் வேல்யூல இருக்குதோ அந்த பிரைஸ்ல எனக்கு வித்து கொடு அப்படின்னு சொல்றதுதான் மார்க்கெட் ஆர்டர். சோ மார்க்கெட் ஆர்டர் நார்மலா எப்ப எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னா, நீங்க இப்ப வந்து அந்த ஷேரை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொன்னா நீங்க மார்க்கெட் ஆர்டர்ல போடலாம். அதே மாதிரி அந்த ஷேரை வித்தே ஆகணும் அப்படின்னு சொன்னா மார்க்கெட் ஆர்டர்ல போகலாம். சோ அந்த டைம்ல அந்த மார்க்கெட் ஆர்டர் எவ்வளவு இருக்கோ அதுல தான் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். பட் இன்னொரு வே என்னதுன்னா லிமிட் ஆர்டர். சோ லிமிட் ஆர்டர்ல வந்து நீங்க ஒரு ஷேரை வாங்கும்போது இவ்வளவு காசு கீழே வந்தா மட்டும் நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு காசு டிட்டர்மைன் பண்ணலாம். அதே இது செல் ஆர்டர்லயும் இவ்வளவு காசு வந்தாதான் நான் விற்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். சோ வாங்கும் போதும் விற்கும் போதும் நீங்க ரெண்டு விதமா யூஸ் பண்ணிக்கலாம். அது மார்க்கெட் ஆர்டரா இருக்கலாம், இல்லாட்டி லிமிட் ஆர்டரா இருக்கலாம். சரி, இப்ப இந்த சிச்சுவேஷனுக்கு வருவோம். இங்க ஸ்டாக் பிரைஸ் வந்து 100 ரூபான்னு இருக்கு. பை ஆர்டர் 3 பை ஆர்டர் இருக்கு. சோ ரெண்டு பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா மார்க்கெட் ஆர்டர், மார்க்கெட்ல என்ன காசு இருக்கோ எனக்கு வித்து கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா 100 ரூபாய் 20 காசு, சோ இது வரைக்கும் இருந்தா நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு 3 ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஒருத்தர் தான் விக்கிறாரு. இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. சோ நிறைய பேர் ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது விக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. பட் ஒருத்தர் மட்டும் விக்கிறாருன்னு வச்சு, சோ அந்த டைம்ல அந்த விக்கிறவர் வந்து நல்ல அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். அவங்க வந்து மார்க்கெட் வேல்யூல விக்காம அவங்க ஒரு லிமிட் வச்சுக்கலாம். அதாவது எனக்கு வந்து ஒரு ஷேரை 100 ரூபாய் 50 காசுக்கு எனக்கு வந்து விக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட் அவங்க வச்சு அவங்க வந்து ஒரு செல் ஆர்டர் வச்சிருக்கனா, சோ இந்த அல்காரிதம் வந்து மேட்ச் பண்ண பார்க்கும். ஃபர்ஸ்ட் லிமிட் ஆர்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா மேட்ச் ஆகாது. ஏன்னா வாங்குறவரும் விக்கிறவரும் லிமிட் வச்சிருக்கும் போது கண்டிப்பா அது மேட்ச் ஆனா மட்டுமே அந்த டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லாட்டி அங்க மேட்ச் நடக்காது. சோ நெக்ஸ்ட் பை ஆர்டருக்கு வரும். நெக்ஸ்ட் பை ஆர்டர் வந்து மார்க்கெட்ல எவ்வளவு காசு இருந்தாலும் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அல்காரிதம் ஃபேர் ட்ரேட் மூலமா எந்த செல் ஆர்டர் கம்மியான காசுக்கு இருக்கோ அவங்க கூட மேட்ச் பண்ணி விட்டுரும். இங்க ஒரே ஒரு செல் ஆர்டர் இருக்கு. சோ அந்த காசு தான் அந்த பையருக்கு மேட்ச் பண்ணி விடும். சோ இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும். ரெண்டாவது பையர் அந்த ஸ்டாக்ஸை வாங்குறாங்க. எவ்வளவு காசுக்கு வாங்குறாங்கன்னா 100 ரூபாய் 50 காசுக்கு வாங்குறாங்க. சோ இப்போ ஆக்சுவலா என்ன நடக்கு, ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கு. அந்த ஷேர் பிரைஸ் ஒரு 50 காசு கூடுது. முக்கியமா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்க என்ன நோட் பண்ணணும்னா, நீங்க பாக்குற ஷேர் பிரைஸ், ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பாக்குற ஷேர் பிரைஸ் லாஸ்டா நடந்த டிரான்சாக்ஷன்ல எவ்வளவுக்கு வித்து இருக்கு அதுதான் நீங்க பாக்குறீங்க. இப்போ ஒரு ஷேர் பிரைஸ் மாறிட்டே இருக்குன்னா நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. அந்த டிரான்சாக்ஷன்ஸ் பாசிட்டிவ்ல போதா நெகட்டிவ்ல போதான்னு பாக்குறது தான் அந்த ஷேர் பிரைஸ் பிளக்சுவேஷன். இதே நீங்க ரிவர்ஸ்ல பாத்துக்கலாம். இப்போ ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, இப்ப நிறைய பேர் விற்கணும்னு இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் வாங்கணும்னு இருக்காங்க போது நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல அந்த ஷேர் பிரைஸ் வந்து அப்படியே கம்மி ஆயிட்டு வரும். இதை சிம்பிளா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சப்ளை டிமாண்ட்ங்கிற கான்செப்ட் தான் ஷேர் கான்செப்ட்லயும் வரும். சோ நிறைய பையர் இருக்கும்போது அங்க ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகுது, ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே இது நிறைய செல்லர்ஸ் இருக்கும்போது சப்ளை நிறைய இருக்கு, அப்போ ஷேர் பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆகுது. ஓகே, இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும். இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் தான் இங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் நானும் வச்சுப்போம். இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வச்சிருக்கேன், நீங்க வந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கணும்னு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கீங்க. இப்போ ட்ரேடிங் வந்து உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் நடக்குது. சோ இந்த கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பை செல் ட்ரேடிங்ல கம்பெனிக்கு ஜீரோ ப்ராஃபிட். கம்பெனிக்கு எதுவுமே போக போறது இல்ல, உங்களுக்கும் எங்களுக்கும் மட்டும்தான் அந்த ட்ரேடிங் நடக்கு. சோ கம்பெனி எங்க இருந்தா காசு எடுக்கிறாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். சோ அவங்க தான் அப்ப அந்த ஷேர்ஸை ஓன் பண்றாங்க, அவங்க தான் செல் பண்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அந்த கம்பெனி வந்து IPOல என்டர் ஆகும்போது, ஷேர் மார்க்கெட்ல என்டர் ஆகும்போது அவங்க செல்லரா இருக்காங்க. அப்ப நிறைய பையர்ஸ் வருவாங்க. அப்ப நடக்கிற டிரான்சாக்ஷன்ல இருக்க காசு மட்டுமே ஒரு கம்பெனிக்கு போகுது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல எந்த காசுமே கேபிட்டலா எடுக்க போறது இல்ல. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ற ட்ரேட்ல தான் இருக்கு. அவங்க வாங்கலாம் விற்கலாம். சோ அதுக்கப்புறம் அந்த பெனிஃபிட் எல்லாமே யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ, யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்களோ அவங்க பண்ற ட்ரேடிங்ல தான் காசு இருக்கு. அந்த காசு எதுவுமே கம்பெனிக்கு போக போறது இல்ல. ஒருவேளை கம்பெனி புதுசா நிறைய ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம், அதுவும் ஒரு கண்டிஷன் இருக்கு, கண்டிப்பா இஷ்யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிற போது புதுசா ஷேர் இஷ்யூ பண்ணும்போது கண்டிப்பா அவங்க தான் செல்லரா இருப்பாங்க, அப்போ மட்டுமே அவங்களுக்கு காசு கிடைக்கும். பட் ஒன்ஸ் அந்த ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்ததும் பப்ளிக் வந்து அந்த ஷேரை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க வாங்குறது விற்கிறதுல எந்த லாபமும் கம்பெனிக்கு போகாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல ஐடியாவே வந்திருக்கும். நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த அசெட் கிளாஸ்னாலும் அதை பத்தி டீடைல்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது, பேக்ரவுண்ட்ல என்ன நடக்கு, இதை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்களுமே ஒரு நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இல்லாட்டி நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் ஒரு கேம்பிளிங் மாதிரி இருக்கும். நீங்க ஒரு காசை போடுறீங்க, அது நிறைய வந்ததும் வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகுங்க. நீங்க பிகினரா இருந்தா இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஷேர் மார்க்கெட்ஸ்ல நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து இன்ட்ரா ட்ரேடிங் இருக்கும், பொசிஷன்ஸ் ட்ரேடிங் இருக்கும், ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு இருக்கும். சோ இப்படி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. இந்த கான்செப்ட்ஸ்லயும் இந்த கமிங் வீக்ஸ்ல நான் கொஞ்சம் வீடியோஸும் கிரியேட் பண்றேன். உங்களுக்கு என் சேனல்ல இருக்க கண்டென்ட் எல்லாமே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.